காட்டுங்க காட்டுங்க. அங்கே இடம் இருக்குதுன்னு தெரியுது தான். நாங்கள் அதுக்குண்டி ஏன் அப்படி சொல்கிறீங்க? விடுனா விட போகிறாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க. நானே டென்ஷனில். வண்டியை விடாதீங்க. இங்கே விட இடம் இல்லை. அங்கன்னு நான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா? அவ்வளோ பேசாதண்ணா, தப்புண்ணா. எங்க பேய் இருக்கிற மாரி இருக்குதுங்க. பொறுக்க எதுனா ஓடி வந்துச்சுன்னா கூட மோகினி பிசாசி சந்திரமுகி எதுனா வந்துச்சுன்னா கூட தெரியாது போல். ஏதோ நிற்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வாரத்தோட கடைசி நாள், நம்ம கடைசி நாள். டைம் பார்த்துங்க 10:03க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாரிஸுக்கு தான் போயின்னுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைக் டாக்ஸிலலாம் டிப்ஸ் வாங்குறது, அந்த ஓலா ஊபரு அதுக்கடுத்து ரேப்பிடோ இதுமாரி பைக் டாக்ஸி ஆப்லலாம் வந்து டிப்ஸ் வாங்குகிற இதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த பைக் ஆப்பில் வரது கட்டணம் தான். நீங்கள் டிப்ஸ் இது பண்ணுறத ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க பைக் டாக்ஸி இதில். இப்போ பேனுன்றாங்க. இந்தமாரி இதுவும் நியூஸும் வருது. நம்ம பேனை நம்புறதா இது நம்புறதா? எனக்கு தெரிஞ்சு ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. 100% ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. அது எல்லாம் எப்பயும் போல தான் ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. அது எதுவுமே இது பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க, அவ்வளோதான். பைக் டாக்ஸி ஓட்டின்னு தான் இருக்குது. நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பைக் டாக்ஸி ஓட்டினோம், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துங்க. கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுன்னு மட்டும் டாக்குமெண்ட் மட்டும் வச்சுன்னு ஓட்டுங்க. ஹெல்மெட்டு 2 ஹெல்மெட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுன்னு ஓட்டுங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. ரொம்ப நாளாக இது எனக்கு யூடியூப் பேமெண்ட் வருதில்ல, அதில் யாரோ மாதத்துக்கு மட்டும் 1000 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னு தெரியல. தெரிஞ்சால் அவங்க பேர் தேங்க்யூ கூட சொல்லுவேன் நான். ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருப்பார் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பேமெண்ட் வாங்கும் போது. அப்போ யாரோ போட்டிருப்பாங்க, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க 1000 ரூபா. அப்போ அவர் பேரோட காட்டும் எல்லாமே வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி போய் அனாலிட்டிக்ஸில் போய் பார்க்குறேன், ரெவன்யூவில் போய் பார்க்குறேன். அனாலிட்டிக்ஸில் காட்டும். அனாலிட்டிக்ஸில் ரெவன்யூவில் பார்த்தா அமௌண்ட்டு மட்டும் கரெக்டாக ஒரு வீடியோவில் ஏறிடுது. அந்த வீடியோ அவ்வளோ ஓடி இருக்காது. அது 2K. இப்போ 2000 ஓடினா எனக்கு ஒரு 150 ரூபாலேருந்து அப்படி வரும் வியூஸ் போயிடுச்சுன்னா. அதில் போய் பார்த்தா அந்த ஒரு வீடியோவில் மட்டும் 800 ரூபாய்க்கு மேலே இருக்குது. வீடியோ வாட்ச் அதெல்லாம் போனால் அது வராது. அதுக்கடுத்து நான் ஆட் இதெல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, அதில் போட்டால் கூட அவ்வளோ காசுலாம் வராது. கரெக்டாக 2 மாதமாக தொடர்ந்து 2 மாதமாக யாரோ 1000 ரூபா போட்டுனே இருக்கிறாங்க. சூப்பர் தேங்க்ஸா என்னன்னு தெரியல. அது காட்ட மாட்டுது என்னன்ட்டு. ஆனால் போடுறவங்களுக்கு நான் நன்றி சொல்லணுன்ட்டு நினச்சேன். அதுக்கோசரம் அதுக்கோசரம் தான் நான் வீடியோ எடுக்கிறது. இப்போ ரொம்ப நன்றிங்க ப்ரோ. யார் ப்ரோவோ சிஸ்டரோ யாரோ போடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது ஏதோ எனக்கு உதவுது. இப்போ நம்ம கிவ்வே பண்ணுறது இருந்தாலும் அந்த ஒரு காசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல் தானே ஒரு இது. அதனால் ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைம் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? டைம் 3 ஆக போகுது. அப்போ தான் கிளம்புறேன். எப்பயாவது ஒரு வாட்டி இதுமாரி வச்சு செஞ்சிடணும்னு நினைக்கிறேன்ல, அது இன்றைக்கி 2 நாள். ஆனால் வெயிட் பண்ணதுக்கு எத்தனை தான் போகிறேன். இல்லை எடுக்காமல் போகல. ஒரு எவ்வளோன்னா ஒரு 2000 ரூபா கிட்டே ஆர்டர் செட் பண்ணிக்கிறேன். ஒரே ஆர்டரு, ஒரே ரூட்டு. பார்க்கலாம், போய்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் போகிற வழியிலே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆர்டரில் ஒரு ஆர்டரு மட்டும் 1 ஸ்டாப் போட்டு ஒரு பில்லு மட்டும் வாங்கினோம். பில்லு மட்டும் வாங்கிட்டு போனோம். இப்போ அதுதான் லாஸ்ட்டாக ஏற்றேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் பிக்கப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். இப்போ
போய்ட்டு அந்த பில்லு வாங்கிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐனம்பாக்கத்தில் தான் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நண்பர்களே பில்லு வாங்கிட்டேன். அது இப்போ காட்டல, அது கொஞ்சம் இது அதனால காட்டல. வாங்கிட்டு கிளம்புறேங்க. நெக்ஸ்ட்டு இதோ இந்த ஒயர் தான் கொடுக்கணும். ஒயர் கொடுத்துட்டு காட்டுறேன் பார்க்க ஒன்று இருக்குது, அது கொடுக்கணும். நண்பர்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படூர்ன்ட்டு இருக்குது, அங்கே தான் போய் கொடுக்கணும் ஃபஸ்ட் ஆர்டரு. இங்கேருந்து ஒரு 4.4 கிலோமீட்ரு. இந்த பக்கம் வேறு வானம் இட்டின்னு வருதுங்க, அச்சு புச்சு ஓட்டுன்னு வராங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுலாம் இது இல்லை, அர்ஜென்ட்டு தான் சிலது அர்ஜென்ட்டு. இப்போ இந்த 4 ஆர்டர் எடுத்துன்னு போகிறதுனால இது வரைக்கும் நான் 4 ஆர்டரு டீல் பண்ணது கிடையாது. ஹையஸ்ட்டு 3 ஆர்டரு தான். அதுவும் இல்லாமல் இது 4 ஆர்டர் வேறு ஒரே சைடில் வரையா, அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா 2 ஆர்டர் எடுத்தாலே ரொம்ப கஷ்டங்க கொடுக்குறதுக்கு. அது எப்படி சொல்கிறது, ப்ரெஷராக இருக்கும். அதுவும் இல்லாமல் 2மே 4மே லாங்கு. இப்போ இது இங்கே ஒன்றா, அது இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட், நேர் ஆப்போசிட்டில் காட்டுறம்பாக்கம் ஒன்று கொடுக்கணும். காட்டுறம்பாக்கம் கொடுத்துட்டு 2மே ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு தான், சுங்காசத்திரம் கிட்ட தான். நான் இத்தனைக்கும் இன்னும் ஒரு வல்லம் வேறு எடுத்தேன், அதை எடுத்துகிட்டு அவங்களே கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2500 எப்படியோ ஒரு 3000 சில்லரை கிட்ட வந்திருக்கும். 2800 கிட்ட வந்திருக்கும். நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. க்ரைன், ஆமாம். அது இதுவா லைட்டா? லைட்டு அந்த இதெல்லாம் மாற்றுவாங்கள்ல, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு. ஆமாம் ஆமாம், அங்கே தான் செக்யூரிட்டிக்கிட்டியா? சரி, நான் போயிட்டு வாங்க கால் பண்ணுறேன். வந்து ரூமில் வைக்கணுமா? காட்டுங்க காட்டுங்க. வரேன். ஹலோ ஹலோ, சரிண்ணா ஜிபே பண்ணிடலாம்லண்ணா? அதுவும் அவர் நிற்கிறாரா? இது மட்டும்தான் இல்லை, விட்டுருங்க. நான் க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஜிபே பண்ணிடுறீங்களா? கேஷ் ஜிபே பண்ணால் ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் இருக்கு அதில் என்கிட்ட. ஓகே, அவ்வளோங்க. இது வாங்கியாச்சு. ஒரு குப்பம் போடுறாங்க. சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. எஸ் ராஜன், அது ஓகே. வெயிட்டு இது வேணா இங்கே தான் இதுதான் இது பண்ணிக்கணும் மெட்டீரியல். இதெல்லாம் மெட்டீரியல் இது வேறு. அவ்வளோங்க, கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோங்க, கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவங்க வாங்கிட்டாங்கண்ணா. பிஓ நம்பர் தப்பாக்கு தான், அதனால் அங்கேயே வெளியே வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் பேசுறதுக்கே இங்கே சிக்னல் ஜிஎஸ். ஆ ஆ ஆ எல்லாமே கொடுத்துட்டேன். பிங்க் கலரையும் கொடுத்துட்டேன், அந்த அட்டைப்பெட்டியில் இருக்கிற இதுக்கும் கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். $618 நீங்கள் பார்த்து போட்டு விடுங்க, அவ்வளோதான். இந்த நம்பர் தான், அஜித் கர்ணான்னு வரும். ஸோ இங்கேருந்து 22 கிலோமீட்டருங்க அடுத்த ஆர்டரு. அது கொடுத்துட்டு அழகாக போகணும்.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 600 சில்லற போட்டாங்க. 650 கிட்ட வந்துச்சு. பரவாயில்ல, நல்ல அமௌண்ட் தான். அவர் 618க்கு 650 ரூபா பண்ணிட்டாரு. இந்த ஆர்டருக்கு வந்து 32 ரூபா டிப்ஸு. நண்பர்களே, ஒரேடியாக ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த லெஃப்ட் எடுக்கணும். வரும்போது கரெக்டாக அந்த காட்டுறம் பார்க்கமா அங்கே போட்டாங்க ஒரு ஆர்டர் 500 சில்லற. அது எங்கன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பே பண்ணிட்டாங்க. நண்பர்களே, ஆர்டர் குத்தாச்சு. மழை பெய்யுது. நண்பர்களே, கடைசி ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். விக்னேஷ் யார் நேம்னா? சந்தோஷ். ஓகேண்ணா, பில் இதுக்குள்ளே இது என்ன பாய்? बाय पानी बोलना बाय. हाँ, कूलिंग वाटर ओके, बट ना फिल ना खाना खा लिया बाय. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா தையூர். எங்கே போனாலும் இந்த தையூருக்கு மட்டும் எனக்கு ஆர்டர் வச்சுருக்குங்க. எடுத்துட்டேன். என்னடா இத்தனை மணிக்கு தையூரும் எங்கள் வீட்டிலேருந்து லாங்கு தான், கேளம்பாக்கம் தாண்டி. ஏன்டா ஏற்றனா பாருங்க, ஒன்றுமே தெரியல. சரி எடுத்துக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறேன். நான் நாளைக்கு லீவு தான், லேட்டாக போய்க்கலாம். இப்போ இன்னொரு ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துக்குது, அதை நான் சொல்கிறேன் போகிற வழியில். ஃபஸ்ட்டு இதை பிக்கப் எடுத்துக்கிறேன். டைம் பார்த்துங்க, மணி 7:30. அதை குத்துட்டு மழை செம்மையாக பெஞ்சிச்சு. அப்படியே நின்றுட்டேன். அவங்ககிட்ட அமௌண்ட்டு வாங்க முடியல, லாஸ்ட் ஆர்டர்கிட்ட லேட்டாக வந்தேன்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அது என் ஐடியா இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு குத்தம் ஐடி, அதனால் ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. ஹலோ அண்ணா, வந்துட்டேன் நாங்கள் லொக்கேஷனுக்கு. சென்னை பிளாஸ்டிக் செக்ஷன்ட்டு இருக்குது. ஆமாம் செக்யூரிட்டி இருக்கிறாரு, அவர் ஃபோனில் இருக்கிறாரு. பேசணுமா? உங்கள் பேர் என்ன? ஆகாஷ் போர்ட்டர் புக் பண்ணாரா? பேசணுமா? தானா? ஹலோ சரிங்கண்ணா. சரிண்ணா, நான் போய் கொடுத்துட்டு என்ன இருந்தால் கால் பண்ணுறேன். சரிண்ணா, வரேன். நண்பர்களே, இங்கே தான் பிக்கப்பு. மூட்டை பெருசு, ஆனால் 1 hour தான் காட்டுது. 38 கிலோமீட்ரு, 1 hour. எடுத்துட்டேன். போட்டா அவ்வளோதாங்க, குத்து முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. அவர் போயிட்டார். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நேரம்? 1 hour 6 நிமிஷம் காட்டுது. 1 hour 6 நிமிஷம் காட்டுதுங்க. இது வந்து ப்ரீத்தி கிரைண்டர், அந்த இது மிக்சி இது போடுறது தான். கேட்லேயே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. நான் போவேனான்னு தான் நினச்சேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம நைட் வரைக்கும் ஓட்டுவோம் அப்படின்ட்டு. அந்த ஐடியை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அது என் ஐடியில், ஃப்ரெண்ட் ஐடி வேறு. மனசு கஷ்டமாகுது. அமௌண்ட் வாங்கியாச்சு, ஆனால் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அதுதான் கஷ்டம். நம்ம மேலே இருக்கிற தப்பு தான். அது என் ஐடி, நான் இதுமாரி எடுத்துன்னு வந்தால் கூட, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் ஐடி பண்ணது வந்து கொஞ்சம் தப்பு தான். நண்பர்களே, பாட்டா நம்ம இப்போது கரெக்டாக தையூர்கிட்ட வந்துட்டோம். தையூர்கிட்ட வந்துட்டோம். இன்னும் 7 நிமிஷம். இவ்வளோ நைட்டில் நம்ம இது வரைக்கும் ஓட்டியிருக்க மாட்டோன்னு நான் நினைக்கிறேன். டைம் பாருங்கள், 8:53. ஓட்டியிருப்பேன்னா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கிட்ட போயிட்டுருப்பேன். இவ்வளோ லாங்கில் இருக்க மாட்டேன். எப்பயுமே வீட்டுக்கிட்ட போயிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வச்சு செஞ்சிச்சு.
சரி என்ன பண்ணுறது. அது வந்து என் ஐடியா இருந்தால் பரவாயில்ல. அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கு, ரொம்ப மிஸ்டேக்கு எடுத்துன்னு வந்தது. இப்போ அது என் ஐடி போனால் கூட பரவாயில்லைங்க. இப்போ நான் எந்தெல்லாம் போயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். இது இல்லைன்னா இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணணும்னு யோசிப்பேன். இப்போ என்னை நம்பி ஒரு ஐடியா கொடுத்தாருல, அவருக்கு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணால் என் ஐடியா கொடுத்துட்டேன் அவருக்கு. அவர் வேணாம் தான் சொன்னார், இருந்தாலும் நம்ம அது கொடுக்குறது தான் முறை. நம்மளுக்கு உறுத்தினே இருக்கோம்ல, அதனால் அதில் எனக்கு காசு கூட வரல, ₹1 கூட வரல. அந்த ஆர்டரே வேஸ்ட்டு தான். பரவாயில்ல, அது வரலன்னா பரவாயில்ல, ஐடி போயிடுச்சே அதுதான் பிரச்சனை. அவங்ககிட்டே இருக்குது ஐடி தான் நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்மளால் போயிடுச்சேன்ற ஒரு உறுத்தல் மட்டும் இருந்துனே இருக்குது. அது என்ன பண்ணாலும் முடியாது. தையூர்கிட்ட வந்துட்டேன். பிரீத்தி கேட்டேங்கண்ணா இது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஆளை அடித்து போட்டால் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தாங்க போகிறேன். பேய்ங்க இருக்கிற மாரி இருக்குது ரோடு. நம்மளுக்கு பேய் பயம்லாம் அவ்வளோ கிடையாது. எனக்கு இந்தமாரி இருட்டில் போகும்போது அந்த பீட்சா போட ஞாபகம் வரும். தைலம் காட்டெலாம் வர சொல்கிறாங்களா, கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்க, ஐயோயோ 80 மீட்டர் தைல காடாங்க. ஸ்பீடு பிரேக்கு. இங்கே பாருங்க, எங்க பேய் இருக்கிற ஏரியா மாரி இருக்குதுங்க. ஐயோயோ, இங்கே பாருங்க யாருமே இல்லை. பொறுக்க எதுனா ஓடி வந்துச்சுன்னா கூட மோகினி பிசாசி, சந்திரமுகி எதுனா வந்துச்சுன்னா கூட தெரியாது போல. இங்கே பாருங்க, ஐயோயோ ஏதோ வரக்கூடாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாரி இருக்குதுங்க. நம்மளுக்குன்னா அது கொடுத்துட்டு போக வேண்டியதான். இங்கே பாருங்க எப்படி இருக்குது, ஏதோ நிற்குது நாயா. இங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதுதான் எடுத்துன்னு வந்துட்டேன். கேளம்பாக்கத்தில் இருந்தா இது 500 சில்லரை போட்டாங்க. அங்கே இடம் இருக்குதுன்னு தெரியுது தான். நாங்கள் அதுக்குண்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க? விடுனா விட போகிறாங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. நானே டென்ஷனில். வண்டியை விடாதீங்க, இங்கே விட இடம் இல்லை அங்கன்னு நான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா? அவ்வளோ பேசாதண்ணா, தப்புண்ணா. நீ பேசுதே தப்பு. நீ பேசுகிற கை அப்போ பேசுறது தப்பு. நீ அங்கே விடனா முடிஞ்சிச்சு, அதுக்கு தான் தேவையில்லாமல் பேசாதீங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்களா, அதுதான். நான் வெஸ்ட்டாக போகிறேன், இல்லைன்னா நான் எத்தனை போட போகிறேன் வீட்டுக்கு. பில்லு பார்த்துங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கல. இங்கே தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே தானே, இங்கே தான். ராஜசேகர். ஓகேவா, கன்ஃபார்மா? பொருள் ஓகேவா? இப்படியே வச்சுட்டு. ஹலோ அண்ணா, அது பிரீத்தியில் கொடுத்தாச்சுண்ணா. அது பேமெண்ட்டு எந்த நம்பர் வச்சுக்கிறீங்க? அவருக்கு பிக்கப் நம்பருக்கு ட்ராப் நம்பருக்கு கால் பண்ணால் எடுக்கல. இங்கே செக்யூரிட்டி கிட்ட கொடுத்தா அவங்களே இங்கே தான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்க. பிரீத்தி வாசலில். அப்படியா சொல்கிறீங்க, சொல்லுங்கள், இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இதுனா நான் நைட்டில் பேய் இடம் மாரி இருக்குதுண்ணா. இருங்க சொல்லுங்க. ஹலோ அண்ணா, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. பிரீத்தியில் கொடுத்துட்டேண்ணா என்ட்ரன்ஸ்லேயே. அவர் செக்யூரிட்டிக்கிட்ட அவங்க 582ண்ணா. போகிறேன், அப்படி தான் வரீங்களா? அப்படியா? எங்கே? இல்லை, நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்குறேன்.
இல்லை நானும் அப்படிக்கா தான் போகிறேன். இல்லை அவனை கேளம்பாக்கத்தில் விட்டா போதும்ல. சரிங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இப்போது ஒரு பைக் டாக்ஸி இந்த பார்சல் ஒன்று போட்டாங்க. 100 சில்லற 194 ரூபா எவ்வளோ போட்டாங்க சம்திங், வடபழனி. சரி போகிறோம். பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா அந்தமாரி இருந்தால் கூட ஒரு ஓகே இல்லை, 50 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட ஓகே. அதுதான் ஆர்டரை எடுத்துட்டேன். அடாடா பாருங்க, இந்த சந்தில் லாஸ்ட்டு சந்து நல்லா இருந்தால் பரவாயில்ல, இந்தமாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். நாய் தொல்லை அங்கே வேறு இருக்கும். நண்பர்களே, ஆஹா 4-5 பேர் இருக்கிறானுங்களே, தொத்தாம தான் சரி, தள்ளி போங்கடா. நண்பர்களே, இந்த ஆர்டர் தான் ரேப்பிடோ. இங்கேருந்து எடுத்துக்கின்னு கரெக்டாக வடபழனிக்கு போனோம். எப்படியோ பாருங்கள், டைம் வந்து ஒரு 10:45 காட்டுது. அவ்வளோதாங்க, லாஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். டைம் பார்த்துங்க 10:52. ஓகே 194. இருங்க. ஐயா மெயின் ரோடு இப்படி போகலாமா? சூப்பர். ஓ அப்படியா? அப்போ நான் வந்த வழியே போயிடுறேன். குத்து மிச்சாச்சு. பெட்ரோல் 250 ரூபா பெட்ரோலுக்கு இவ்வளோ சுற்றுனேன்னா நம்புவீங்களா? பெட்ரோல் இருந்திருக்கோம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேற்று 100 ரூபா போட்டேன்னா அதில் 50 ரூபாய்க்கு ஓட்டுன்னு வந்திருப்பேன். நான் 50 ரூபாய்க்கு ஓட்டுன்னு வந்து 50 ரூபா இவ்வளோ 300 ரூபாய்க்கிட்ட ஓட்டிட்டேங்க. இப்போ வீட்டுக்கே போயிடலாம், இருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுன்னு, ஏன்னா நாளைக்கு தள்ளுன்னு போக முடியாது. இந்த பக்கம் வழி க்ளோஸ் போல், இப்படியே போயிடலாம். போயிட்டு டோட்டல் நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள், ஏன்னா இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தம் 4 ஆர்டர் எடுத்துன்னு போனேன். ஒன்று வேணாம், அது சொல்லாமல் வேணாம், அது நான் போடுறேன், நீங்கள் பார்த்துங்க. அதை எடுத்துன்னு போனேன். இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு எப்போ ஃப்ரீயாகணும் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப தப்பு தான் நான் பண்ணுது. பேராசை பெருநஷ்டம்னுவாங்களே, அதுதான். போதுமென்ற மனதே பொன்சை விருந்து, அந்த இது பழமொழிக்கு இன்றைக்கி இது பண்ணிக்கினேன். நான் 2-3 ஆர்டரோடு போயிருக்கணும், 4வது ஆர்டர் எடுத்தது தப்பு. அது வந்து என் ஐடி போல், என்கிட்ட என்னை நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் ஐடி போயிடுச்சு. சரிங்க, பார்க்கலாமா? சரிங்க, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வீட்டில் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கேபிளுக்கு கஸ்டமர்கிட்ட 437 ரூபா வாங்கியிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங் பார்த்திங்கன்னா 415 ரூபா தான் அந்த ஆர்டருக்கு. 415 ப்ளஸ் அவர் வந்து ஒரு 3 ரூபா டிப்ஸு கொடுத்துருப்பாரு. பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 418 ப்ளஸ் அதுக்கு அடுத்தது 2வது ஆர்டர் வந்து அந்த பாலி கம்பெனியில் கொடுத்துருப்பேன். பாலியில் வந்து 574 நம்ம யுவர் ஏர்னிங் வந்து, சரிங்களா, 574 ப்ளஸ் அதுக்கும் அவர் டிப்ஸு கொடுத்துருப்பாரு. இதுக்கும் எப்படியோ ஒரு 32 ரூபா டிப்ஸு கொடுத்துருப்பாரு, சரிங்களா. இதுக்கு வந்து 1024 ஆயிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது வந்து இது வந்து மாம்பாக்கத்தில் எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பேன். 522 ரூபா ஆர்டரு கேஷ் கலெக்ட்டு. ஆனால் நம்ம வந்து நம்ம ஏர்னிங் பார்த்திங்கன்னா 490. இதுக்கு டிப்ஸ்லாம் இல்லை, அந்த அமௌண்ட்டு மட்டும்தான். இந்த லாஸ்ட் ஆர்டரு தான் சொதப்பிருச்சு, சரிங்களா. பாருங்கள், இதுக்கு தான் என்னென்னவோ இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டு. 598 ரூபா. இது வந்து நம்மளுக்கு பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, ஆனால் ஐடி சஸ்பெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு காசு நம்ம ரிசீவ் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனையாக போயிடுச்சு.
இது போடலாமா வேணாமான்னு தெரில, இருந்தாலும் ஏர்னிங் நான் போட்டு வைக்கிறேன். 526 அது வந்துருச்சுண்ணா சரிங்களா. அது வந்துச்சு, ஆனால் அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகலை. 526 இது வரைக்கும் இந்த ஒரே இதில் போய் பார்த்தீங்கன்னா 2040 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே நின்றுந்தாங்க. அதுக்கடுத்தது தையூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கல. அந்த பிரீத்தியில் போய் கொடுத்தேன். பிரீத்தியில் போய் கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நம்ம ஏர்னிங் பார்த்திங்கன்னா 512 ரூபா. இதுவே பார்த்திங்கன்னா 2552 ரூபா ஆயிடுச்சு. ப்ளஸ் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வரும்போது ஒரு 194 ரூபா ரேப்பிடோ ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். 194 ரூபா ப்ளஸ் எனக்கு அன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 2746 ரூபாங்க சரிங்களா. இதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. இதில் வந்து அந்த இதுவை மட்டும் நம்ம கழிச்சிக்கலாம். அது அமௌண்ட்டே எனக்கு இதுவாகலை. அமௌண்ட்டு வந்து அமௌண்ட்டு இதுவாகலை. அந்த 526 ரூபாவை மட்டும் கழிச்சிக்கிறேன். 526 ரூபா டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா வெறும் 2220 ரூபா தான். இதில் மைனஸ் பெட்ரோல் பார்த்திங்கன்னா மட்டுமே 300 ரூபா போய்ட்ருக்கோம் டோட்டல். அதுக்கடுத்து ரேப்பிடோ கமிஷன் வரும் 9 ரூபா. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1911 ரூபாங்க. இது அன்றைக்கே நான் சொல்லிகிட்ருப்பேன். அமௌண்ட் வந்தமாரி தான் இதுவாக இருந்துச்சு. அமௌண்ட் வந்துடும் தான் நினச்சேன். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அமௌண்ட் வரல. பரவாயில்ல, எப்படியோ முடிச்சாச்சு. அன்றைக்கி முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்குமேட்டு கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம் கிளியராக. அது போந்து பிரச்சனை இல்லை, நான் அதை எப்படியோ சமாளிச்சுப்பேன். அது ஐடி வந்து ஆஃபீஸுக்கு போனால் நம்ம ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். போட்டு நான் ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டாச்சு ஐடி. அண்ணா அதுக்குன்ட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஓனர் போனால் மட்டும் தான் ஐடி ஓப்பன் பண்ணி தருவாங்க. அது என்ன சஸ்பெண்டு கூட நான் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓனர் விசிட் த ஆஃபீஸுன்ட்டு. அதுக்கு நம்ம போய் ரீசன் சொன்னோன்னா அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்களா. பர்மனன்ட் சஸ்பெண்டு கிடையாது அது. ஆனால் விசிட் பண்ணி எதனால் உங்களுக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அந்த ரீசனை நீங்கள் சொன்னீங்கன்னா ஐடியை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இது நான் எப்படி சொல்கிறேன்னா, போர்ட்டர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டதுக்கு இதை சொன்னார். நீங்கள் என்ன ரீசனோ அதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க, அதை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அதை ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். அதையும் பண்ண சொல்லிக்கிறேன் அந்த பையனை. அது வரைக்கும் என் ஐடியை வச்சு ஓட்டுறா அப்படின்னுக்கிறேன் சரிங்களா. மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.